FIR அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. அதாவது அந்த கொடுங்கோலன் அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான். காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை, அந்த குடும்பத்தை மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா? எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது. அந்த அடிப்படை கூட தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்லையா? தெரியாதையா? தெரிஞ்ச போல் நடிச்சிட்டு இருக்காங்களா? இது வேதனைக்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. அதற்கு அது யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமா கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது, மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க, பல்கலைக்கழகத்துக்குள்ள இது போன்ற பெண்களை பலாத்காரம் செய்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகின்றது. முதலமைச்சர் கீழே சட்டம் ஒழுங்கு வருது, காவல்துறை வருது. அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போலாம். தொடர்ச்சியா அன்றாடம் பிரச்சனைகள். நான் சொல்லிட்டு கடந்த 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, இந்த இதெல்லாம் திருட்டு எல்லாமே அது வேற. அதனால முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வேலை பளு இருக்கா? நேரம் இல்லையா? கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சுத்தமா போயிடுச்சு. இன்னொரு முக்கிய காரணம், அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு. இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கு சிறு தொழில். என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டில்னா? கஞ்சா விற்கிறது. தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல எந்த தெருவில் போனாலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா காவல்துறைக்கு தெரியாம கிடைக்காது, விற்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இதுல இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமான அந்த குற்றவாளி கூட திமுக நபர் என்று தெளிவா இருக்கு. அதுல இல்ல பத்திரிகையில வந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்குது, எல்லாம் இருக்குது. அதுல அவன் தொடர் குற்றவாளி. அவனெல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். ஆனா உள்ள, அதாவது இதுதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில். யார் வேணா யார் கூட வேணா ஒளிப்புறம் எடுக்கலாம். இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், எங்கேயாவது போறாங்க சார் ஒரு செல்ஃபின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இந்த குற்றவாளி ஞானசேகர் அந்த குற்றவாளி திமுக முரசொலியில வந்திருக்கு, எத்தனையோ கல்யாண திருமண பத்திரிகைகள்ல வந்திருக்கு, திமுக உடைய பொதுக்கூட்டத்தில் அதுல அழைப்புதல்ல வந்திருக்கு. அதனால எல்லாமே அதே ஒரு பேர்ல எல்லாருக்கும் அது வந்திருக்குதா? அதனால இது மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது. இதுல